வணக்கம் நண்பர்களே. நீங்கள் டிஆர்பிஎஸ்ஆர்வி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 5-6 கொஷின் தான். குறிப்பாக அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது நம்ம குடியரசுத் தலைவர் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள். சரிங்களா? இவங்க தான் முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதி. சரிங்களா? அப்படியும் கேள்வி கேட்கலாம். முதல் பழங்குடியின அது ட்ரைபல் கம்யூனிட்டியில் வந்த ஒரு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள். இப்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் இப்போதைக்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர் இருந்தார். தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முப்படைகளின் தளபதி பேர் என்னென்னா அனில் சௌகான். விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங். கடற்படை தளபதியின் பேர் தினேஷ் கே திரிபாதி. இந்திய இராணுவ தளபதி பேர் பார்த்திங்கன்னா உபேந்திர திவேதி. சரிங்களா? இந்திய இராணுவ தளபதி பேர் உபேந்திர திவேதி. கடற்படை தினேஷ் கே திரிபாதி. விமானப்படை பார்த்திங்கன்னா அமர்பிரீத் சிங். ஓகேவா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பேர் எஸ்கே ஹெல்தர். இந்திய இராணுவத்தின் முதல் பெண் போர் விமானி பார்த்திங்கன்னா அபிலாஷா பராக். ஸோ தமிழ்நாட்டின் ஆளுநர் பேர் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், RN ரவி அவர்கள். தலைமைச் செயலாளர் யாரா? முருகானந்தம். சரிங்களா? தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம். தமிழகத்தின் புதிய டிஜிபியான சங்கர் ஜிவால். ஸோ இவருடைய பதவிக்காலமே ஒரு 2-3 நாட்களில் முடிய போகுதுங்க. ஸோ நீங்கள் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்க அதை அப்டேட் ஆனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தமிழ்நாட்டின் தற்போதைய சபாநாயகர் எம் அப்பாவு அவர்கள். ஓகேவா? தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர், தமிழகத்தின் தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன். பால்வளத்துறை அமைச்சர் யாருன்னா மனோ தங்கராஜ் அவர்கள். உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி. ஏன்னா நம்ம கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக இருக்கிறனால தான் இந்த 3 பேரையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அமைச்சரை சொல்லியிருக்கேன். மற்ற அமைச்சர்கள் பேர் தெரிஞ்சால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் KR பெரியகருப்பன். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாரா? தற்போது பூஷன் ராமகிருஷ்ண கவாய்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய். அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. இஸ்ரோவின் புதிய தலைவர் யாருன்னா வி நாராயணன். இஸ்ரோவின் புதிய தலைவர் யார்? வி நாராயணன். ஐக்கிய நாடுகள் அப்படின்னு பொதுச் செயலர் பார்த்திங்கன்னா அந்தோனியோ குட்டரேஸ் தான் பொதுச் செயலாளர். நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி, அது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னா நிதி ஆயோக்கின் தலைவர் பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். ஆனால் அதோட தலைமை நிர்வாக அதிகாரி பேர் பார்த்திங்கன்னா CEO பேர் PVR சுப்பிரமணியம். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் தற்போதைய கவர்னர் பேர் சஞ்சய் மல்கோத்ரா. இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. இந்தியாவின் தலைமை அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க, R வெங்கடரமணி. இந்தியாவின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங். அதே போல் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர்னா திரு அமித்ஷா அவர்கள் தான். வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். கல்வி அமைச்சர் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான். சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி. ஊரக மேம்பாட்டு அமைச்சர் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் பார்த்திங்கன்னா திரு கிரிராஜ் சிங். ஜல்சக்தி அமைச்சர் பார்த்திங்கன்னா திரு கஜேந்திர சிங் ஷெகாவத். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா திரு அனுராக் சிங் தாக்கூர். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டின் தற்போதைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. நம்ம அடுத்த காணொலியில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.